ஸோ ஹே பீஸ் வெல்கம் பேக் டு ஹலபி யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு சில்வர் ஸ்க்ரீன் வச்சரனில் நம்ம பார்க்க போகிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி தான். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சசிகுமார் அண்ட் ஃபேமிலி வந்து இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கள்ளத்தோணியில் வராங்க. வந்து ராமேஸ்வரத்தில் வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் சிம்ரனோட அண்ணனா வர யோகி பாபுவோட சப்போர்ட்னால அங்கேருந்து சென்னைக்கு வந்து வாடகை வீடு எடுத்து தங்குறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்க இந்தியன் சிட்டிசன் தான் அப்படிங்கிறதுக்கான ஃபேக் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இதே டைமில் ராமேஸ்வரத்தில் ஒரு பிளாஸ்ட் ஒன்று நடக்குது. அதுக்கும் இந்த ஃபேமிலிக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த படத்தோட கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த படத்தோட கேஸ்டிங் தான். ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் இந்த படத்துக்கு ஒரு பில்லராகவே வந்து அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் மெயினாக நம்மளோட சசிகுமார் சாரோட ஆக்டிங் அதை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா படம் எடுத்து ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் தான் நம்ம வந்து சசிகுமார் சாராக பார்ப்போம். அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம இந்த படத்துக்குள்ளேயே போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரியே நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் சசிகுமார் சார் குடிச்சிட்டு ஒரு சீன் ஒன்று வரும். ஸோ இந்த சீனில் வந்து ஒரு எமோஷன் இருக்காது, மிக்ஸ்டாக ஏகப்பட்ட எமோஷன்ஸ் இருக்கும். அந்த சீன்லாம் வந்து சசிகுமார் சார் வந்து கலக்கிட்டாரு அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். சிம்ரன் மேம் வந்து இந்த படத்தில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோலாக பண்ணியிருக்காங்க. சிம்ரன் மேடம்க்கும் சசிகுமார் சாருக்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம சிம்ரன் மேடம்க்கு ஒரு பிளாஸ்டான மூமெண்ட் ஒன்று இருக்கும் தேட்டரில். அது கண்டிப்பாக தேட்டரிக்கல் மூமெண்ட் தான். அது நீங்கள் கண்டிப்பாக அந்த பாட்டு வரும்போது என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி நம்ம மித்துன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆவேசம் படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அவருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ வந்து சசிகுமார் சாரோட மூர்த்த பையனாக வந்து இந்த படத்தில் அவரோட ரோல் இருக்கும். ஸோ அவர் வந்து சசிகுமார் சாருக்கே அட்வைஸ் பண்ணுற மாதிரி வர சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒரு மாதிரி கன்வின்சிங்காக இருக்கும். ஸோ வந்து அப்பாக்கே ஒரு புத்திமதி சொல்கிற ஒரு பையனாக வரக்குள்ள அவருக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி ஒன்று, பேக் ஸ்டோரி ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். இது எல்லாத்தையுமே தாண்டி அந்த சின்ன பையனாக வர கமலேஷ் அப்படிங்கிற அந்த பையன் முள்ளின்ற கேரக்டர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பையன் வந்து படம் எங்கெல்லாம் வந்து டவுன் ஆகுதோ அங்கெல்லாம் அவனோட காமெடியை வந்து போட்டு படத்தை வந்து வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கான் அப்படின்னு வந்து சொல்லணும். இந்த இடத்துல நிச்சயமாக அந்த பையனுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா படமே வந்து ரொம்ப சொல்லணும் அப்படின்னா சசிகுமார் சார் எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தை இவன் ரொம்ப டாமினேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த பையனை வந்து நம்ம முன்னாடியே வந்து ராட்சசி படத்தில் வந்து பார்த்துருப்போம், சின்ன பையனாக வந்திருப்பான். ஸோ உண்மையிலேயே இந்த பையன் இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதுமே நம்ம சொல்லணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ரமேஷ் திலகண்ணன் தான். ஸோ படம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரத்தில் வரும்போதே தலைவன் கிட்ட தான் படம் ஸ்டார்ட் ஆகும். திருப்பி கடைசி கிளைமேக்ஸில் வந்து திரும்பியும் போய் தலைவன் கிட்ட தான் படம் முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ரோல் வந்து தலைவன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நம்ம பக்ஸார் பார்த்தோம் அப்படின்னா பக்ஸாருக்கு வந்து இந்த படத்தில் வந்து நல்ல ஒரு ரோல், சப்போர்ட்டிங் ரோல் சூப்பராக வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் இளங்கோ குமரவேல் சார், ஸ்ரீஜா மேடம் அவங்களுக்குன்னு ஒரு போர்ஷன்ஸ் வரும். அந்த போர்ஷன்ஸ்லாமும் வந்து படத்தில் வந்து ரொம்பவே ரசிக்கும்படி இருந்துச்சு. மெயினாக இந்த படத்தில் வந்து யோகி பாபு சார் ரொம்ப நாள் கழிச்சு அவரை வந்திருக்க சீன் எல்லாமே வந்து சிரிக்கும்படி அவ்வளோ காமெடியாக அவரை ஹிலாரியஸாக வந்து இந்த படத்தில் வந்து அவரோட ரோல் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்த பாசிட்டிவாக நான் பார்க்குறது இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் ஷான் ரால்டன் தான். ஸோ அவர் இந்த படத்தை சூப்பராகவே தாங்கி பிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரோட பாட்டும் சரி, இந்த படத்துக்கு அவர் பண்ணியிருக்க பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸுமே சரி, எந்த வகையிலுமே படத்துலேருந்து தள்ளி இல்லாமல் படத்தோட ஒன்றி இணைக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த வகையில் மியூசிக்கும் இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னா இது இலங்கை மக்களை சார்ந்த ஒரு கதைங்கிறப்போ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். பட் ஆனால் இதை வந்து டேரக்டர் எப்படி வந்து கையாண்டிருக்காரு அப்படிங்கிறதுல தான் வந்து இந்த படத்தோட வெற்றியே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த படத்தை வந்து ரொம்ப ஹியூமராக அதே சமயத்தில் ரொம்ப எமோஷ்னலாக இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவும் சரி, ரைட்டிங்குமே சரி ரொம்ப வந்து டேரக்டர் மெனக்கிட்டு இருக்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட டேரக்டர் அபிஷனுக்கு இது ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். ஸோ இந்த படத்தில் வர டயலாக்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து ரசிக்கும்படியும் இருந்துச்சு, சிந்திக்க வைக்கப்படியும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு 2-3 டயலாக்ஸ்லாம் வரும். ஒன்று என்னன்னா, நாங்கள் வந்து பிழைக்க தானே வந்திருக்கோம், உழைக்காம எப்படி அப்படிங்கிற ஒரு டயலாகு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து இலங்கை தமிழில் கதைக்கிறது தான் உங்கள் பிரச்சனையா, இல்லை நாங்கள் தமிழில் கதைக்கிறது தான் உங்கள் பிரச்சனையான்னு வர டயலாக்ஸ்லாம் வந்து உண்மையிலேயே வந்து படத்தில் வந்து ஒரு நல்ல இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் என்னதான் கருத்து சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சக மனிதர்கள் கூட எப்படி அன்பா நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் ரொம்ப வலியுறுத்தி சொல்லுது. ஸோ இந்த படம் கரெக்டான டைமில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போய் இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கூடயே இன்னும் 2 படம் வந்திருக்கு. அந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு இந்த படத்துக்கும் வந்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நல்ல திரைப்படங்களை நம்ம வந்து பார்க்கும்படி இருக்கும். ஸோ மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி, அன்பும் ஆனந்த கண்ணீரும்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கும் வரை நான் உங்கள் சரண்.